தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த தம்பதி தான் சுரேஷ்குமார் கஸ்தூரி. இந்த சுரேஷ்குமார் கஸ்தூரி அவங்களுக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து கல்யாணம் நடக்குது. இந்த கஸ்தூரி வந்து 7 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த கஸ்தூரிக்கு வளகாப்பு வச்சுருக்குறாங்க. சங்கரங்கோயிலில் வளகாப்பு வச்சுருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வராங்க. யார் கூடனா அவங்க ஹஸ்பண்டு, அவங்க அக்காவோட ஹஸ்பண்டு, அவங்க அம்மா, இவங்க எல்லாருமே அவங்கள கூப்பிட்டுட்டு வராங்க. சென்னையிலேருந்து சென்னை கொல்லம் ரயில்வே எக்ஸ்பிரஸ்லேருந்து கூப்பிட்டுட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டுட்டு வரும்போது கரெக்டாக ட்ரெயின் வந்து உளுந்தூர்பேட்டையை வந்து தாண்டி வந்துட்டுருக்கு. தாண்டி வந்துட்டு இருக்கும்போது கர்ப்பிணி பெண்ணிலே அவங்க வந்து கஸ்தூரி. ஸோ அவங்களுக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருந்திருக்குது. ஸோ வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆனோடனே இவங்க எந்திரிச்சு வந்திருக்காங்க. ட்ரெயின் வந்து 110 கிலோமீட்டர் ஸ்பீடு கிட்டே போயிட்டு இருந்திருக்குது. வாந்தி வர மாதிரி இருக்குன்னு வந்தோடனே வெயில் நேரம்னா ரொம்பவே புழுக்கமாக இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கதவு ஓரமாக நின்று வாந்தி எடுத்துருக்காங்க. அப்போது திடீர்னு தவறி விழுந்திருக்காங்க. தவறி விழுந்தவொடனே அதை பார்த்த கணவர் வந்து ஷாக் ஆகிருக்காரு. உடனே அங்கே இருந்த அபாய சங்கிலி இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. ஆனால் அது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. ஒர்க் ஆகலைன்னு ரொம்பவே பதட்டமாகறாங்க. அங்கே உள்ள பயணிகள் எல்லாருமே பிடிச்சி இழுக்கிறாங்க. ட்ரெயின் வந்து ஸ்டாப்பே ஆகலை, ஏன்னா அது ஒர்க் ஆகலை. இவங்க போயிட்டு இருந்த கோச் என்னன்னா S9 கோச். அது வந்து ஏசி கிடையாது, நான் ஏசி கோச் தான். ஸோ S8 அங்கே போய் இழுக்கிறாங்க. அங்கேயுமே அந்த அபாய சங்கிலி வந்து ஒர்க் ஆகலை. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் S10 போகிறாங்க. அங்கே போய் தான் இழுக்கிறாங்க. அங்கே தான் ஒர்க் ஆகுது. ட்ரெயின் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சாங்க. அதாவது இந்த கஸ்தூரி அப்படிங்கிற கர்ப்பிணி பெண் விழுந்த இடத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. ஸோ 8 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் நின்றுருக்கு. அதாவது கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல போய் ட்ரெயின் நின்றுருக்குது. ஸோ அங்கே கதறி துடிச்சிருக்காங்க. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்கேருந்து நடந்து ஓடி போயிருக்கிறாங்க. காலைல செருப்பு கூட இல்லாமல் ஓடி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 hours ஆயிருக்குதான். அந்த பெண்ணு விழுந்துட்டு 2 மணி நேரம் கழித்து தான் போய் தேடி பார்த்துருக்குறாங்க. அங்கே போய் பார்த்ததில் ஒரு புதருக்குள்ளே கிடந்திருக்கிறாங்க. உயிரற்ற நிலையில் கிடந்திருக்காங்க. உடனே அவங்கள மீட்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்து இவங்க உடலை மீட்டு உடற்குறாய்வுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து இறந்து போய் இருக்குது. ஸோ 2 உயிர் போயிருக்குங்க ஒரு சம்பவத்தால். ட்ரெயின்லேருந்து தவறி விழுந்துருக்குறாங்க. ஸோ அது கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஏன்னா ஆக்சிடெண்ட் வந்து எப்படினாலும் நடக்கலாம், எந்த நேரத்துலனாலும் நடக்கலாம். ஸோ அதை வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் அதுலேருந்து நம்ம வந்து மீட்டு எழுதணும்னா இது வந்து கரெக்டாக செயல்படணும். அது செயல்படும் போது அது ஒர்க் ஆகலை. ட்ரெயினில் இருக்கிற அபாய சங்கிலி அவங்க உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரெயினில் இருந்த அபாய சங்கிலி கரெக்டாக ஒர்க் ஆகிருந்துச்சுன்னா மேபி அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் காப்பாற்றிருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தாண்டி தான் கழித்து தான் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்சிடெண்ட் ஆகி அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலையோ இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துலையோ அவங்க மீட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதாங்க. ஸோ அதில் ட்ரெயினில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு தெரியல. ஸோ எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண் வந்து 2 உயிர் போயிருக்குங்க. இதனால் 2 உயிர் வந்து இதனால் போயிருக்குது. ஸோ இது குறித்து வந்து விசாரணை கண்டிப்பாக கரெக்டாக நடைபெறணும். இது எப்படி விபத்தா இல்லை வேறு எதுவும் காரியமா? ஏன்னா ட்ரெயினில் அங்கே வந்து டாய்லெட் இருக்குது, அங்கே போய் வாந்தி எடுத்துருக்கலாம் மேபி. இல்லைனா அங்கே உள்ள வாஷ் பேஷன் இருக்குது, அங்கே வாந்தி எடுத்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஏன் கதவு பக்கத்தில் வந்து வாந்தி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ இது விசாரணையில் தான் போக எதனால் எப்படி என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் அவங்க கூட இருந்தாங்க. அவங்க வாந்தி எடுக்க வராங்கன்னா அவங்க ஒரு கர்ப்பிணி பெண் தனியாக அவங்க கம்பார்ட்மெண்ட்டை விட்டு உள்ளே உட்காந்துருக்க இடத்த விட்டு வெளியே வராங்க அப்படின்னா அவங்க கூட யாராவது வந்திருக்கணும். அப்படி யாரும் வரலையா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க அக்கா ஹஸ்பண்ட், அவங்க அம்மா, அவங்களோட ஹஸ்பண்டு இல்லை எல்லாருமே கூட இருந்திருக்கும் போது அவங்க மட்டும் ஏன் தனியாக இருந்துச்சு வெளியே வரணும்? 21 வயசான ஒரு பெண் வந்து அதுவும் கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க மட்டும் ஏன் தனியாக வெளியே வரணும்? இது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது விசாரணை கடுமையாக்கப்பட்டு அது என்ன இதனால் நடந்துச்சு, உண்மையிலே இது விபத்து தானா இல்லை வேறு எதுவும் விஷயமா அப்படிங்கிறது விசாரணையில் தான் போக தெரியும் இந்த இது எதனால் நடந்தது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இந்த இதை நம்ம பார்த்தோன்னா, அதாவது ட்ரெயினோட அபாய சங்கிலி வந்து ஒர்க் ஆகலை. சென்னை கொல்லம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி மக்கள் பயணிக்கிறாங்க. அப்போ அதில் பாதுகாப்பு அம்சங்கள் வந்து கண்டிப்பாகவே நல்லபடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உடனே அந்த அபாய சங்கிலி எதிர்க்கான அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் இல்லை யாருக்கா ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே வந்து அங்கே உள்ள டிரைவருக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த அபாய சங்கிலி. அதுவே ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா எப்படி நம்ம இதை கன்வே பண்ண முடியும்?
யாராவது ஒருத்தர் திருட வந்துட்டாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க, யாருக்காவது ஒருத்தர் சடனாக ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த அபாய சங்கிலி. அதுவே ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது சின்ன விஷயம், அது ஒர்க் ஆகலைங்கும் போது அப்போ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு கேள்விக்குறியாக தான் இருக்குது மக்களுக்கு. பார்க்குற நம்மளுக்கு எவ்வளோ கதறி துடிக்காங்க அந்த உறவினர்கள். ஐயோ சொல்கிறாங்க, ஐயோ அந்த அபாய சங்கிலி உடனே ஒரு ஒரு 10 நிமிஷத்துலேயோ ஒரு 1/4 மணி நேரத்துலேயோ அங்கேருந்து அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவங்கள காப்பாற்றிருக்கலாம்ங்கிற மாதிரி அவங்க கதறி எழுதாங்க. ஸோ எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயம் பார்த்தீங்களா. ஸோ ட்ரெயினில் இருக்க அது மட்டும் இல்லாமல் அந்த 2 சைடு இருக்கிற கதவுமே ட்ரெயினில் பூட்டப்பட்டிருக்கணும். அது இல்லாமல் இப்போ எந்த ட்ரெயின்லையுமே அப்படி பூட்டப்படுறது இல்லை. எந்த ட்ரெயின்லையுமே எல்லா ட்ரெயின்லையும் அது திறந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ட்ரெயின்லையுமே பார்த்தாலுமே எல்லோரும் கதவு ஓரத்தில் வந்து நின்று போஸ் கொடுத்துட்டு தான் வராங்க, காற்று வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஸோ அதெல்லாம் ஒரு பாதுகாப்பான இதுவே கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பயணிக்காதீங்க. ஏன்னா விபத்து வந்து எந்த நேரத்தில் எப்படினாலும் நடக்கலாம். ஜஸ்ட் ஒரு செகண்டு தான் உங்கள் உயிர் போயிடும். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ட்ரெயினில் வரும்போது இந்த மாதிரி கதவு ஓரத்தில் வந்து நிற்கதை அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே மக்களே, இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம். மட்டும் தென் பாய், டேக் கேர்.